Hi friends, welcome to Vansi Cafeteria. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்மளோட சேனல்ல சப்பாத்தி ரொட்டி நானுக்கு சூப்பரான ஒரு சைடிஷ் ரெசிபி பார்க்க போறோம். மக்கானா கறி. இது ஒரு வெஜ் ரெசிபி. இதுக்கு இன்னொரு நேம் ஃபாக்ஸ் நட், லோட்டஸ் சீட் அப்படினு இருக்கு. தமிழ்ல தாமரை விதை அப்படினு சொல்லுவாங்க. தாமரை பூவோட ஒரு பாகம் தான் இந்த தாமரை விதை. இது வந்து இந்தியால பீகார், கொரியா, ஜப்பான், அடுத்து ஈஸ்டர்ன் ரஷ்யால நிறைய விளையுது. நிறைய அவங்க தான் உற்பத்தி பண்ணுறாங்க. இந்த ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. கூடவே மக்கானாவோட ஹெல்த் பெனிஃபிட்ஸும் நான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இங்கிலீஷில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன். இப்போது நம்ம மக்கானாவை ஃப்ரை பண்ணணும். அதுக்கு ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா ஹீட் ஆன பின்னாடி 1 டீஸ்பூன் அளவு பட்டர் ஆட் பண்ணிவிட்டு அதில் அந்த மக்கானாவை ஆட் பண்ணிடுங்க. இப்போ நான் வந்து 1/2 கப் அளவு மக்கானா எடுத்திருக்கேன். ஒவ்வொரு சீட்ஸும் லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்து அப்பியர் ஆகணும். அது அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணணும். ஃப்ரை பண்ண மக்கானாவே நம்ம ஸ்நாக்காகவும் சாப்பிட்லாம். கொஞ்சமாக சால்ட்டும் சில்லி பவுடரும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி அப்படியே நம்ம டைரெக்டாக ஸ்நாக் ரெசிபியாகவும் சாப்பிட்லாம். ரொம்ப நல்லது தான், நல்லாவும் இருக்கும். இப்போ ஃப்ரை பண்ண மக்கானாவை ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம். அதே பேனில் இன்னும் கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணி அதில் குட்டி குட்டியாக கட் பண்ண ஜிஞ்சர் கார்லிக், இஞ்சி பூண்டு அதில் ஆட் பண்ணியிருக்கேன். அது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. ஃப்ரை ஆன பின்னாடி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியனை அதில் சேர்த்துக்கலாம். நான் ஒரு பெரிய ஆனியன் எடுத்திருக்கேன். அதில் 3/4 அளவு ஆட் பண்ணியிருக்கேன். 1/4 பங்கு அளவு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போது அதே பேனில் கொஞ்சமாக பட்டர், அதில் சின்ன சைஸ் பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 டீஸ்பூன் அளவு சோம்பு, 1 டீஸ்பூன் அளவு சீரகம் அந்த டைட்டிலில் கொடுக்க மறந்துட்டேன், சாரி. அதையும் சேர்த்தாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி ஆனியன் கூட நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஆனியன் அந்த ஸ்பைசஸ் நல்லா ரோஸ்ட் ஆன பின்னாடி நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இந்த மக்கானால நிறைய கால்சியம் இருக்கிறனால போனுக்கும் டீத்துக்கும் ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லை, நம்ம உடம்புல இருக்கிற கிட்னிக்கும் ரொம்ப நல்லது மக்கானா. இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்கிற 2 தக்காளியை அதில் ஆட் பண்ணிட்டேன். தக்காளி நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு வதக்கணும். கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்து கூட வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு வதக்கின பின்னாடி ஒரு 3 முந்திரி பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு திக்னஸை கொடுக்கும் கிரேவிக்கு, அதுக்காக. இது நல்லா ஆறின பின்னாடி மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி பேஸ்ட்டாக ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கிரேவி பண்ணலாம். ஒரு பேன் வச்சாச்சு. பேன் ஹீட் ஆன பின்னாடி கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து அதில் நம்ம மீதி இருக்கிற கொஞ்சம் ஆனியன் இருக்குது, அதை ஆட் பண்ணிடலாம். அதை நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ஹை பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்களும் இந்த மக்கானா சாப்பிட்லாம், ரொம்ப நல்லது. ப்ளஸ் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மக்கானாவை சர்டைன் லெவலில் கரெக்டான டைமில் எடுத்து சாப்பிட்டாங்க அப்படின்னா வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது ஆனியன் ஃப்ரை பண்ண பின்னாடி 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணேன். பச்சை மிளகாய் நல்லா ஃப்ரை பண்ண பின்னாடி நம்ம அரைச்ச மசாலாவை ஆட் பண்ணி கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. செமி கிரேவியாக வேணும் அப்படின்னா தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். கொஞ்சம் நார்மலாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மசாலா பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். இதில் நான் கரம் மசாலா ஆட் பண்ணல, ஏன்னா ஸ்பைசஸை ஃப்ரை பண்ணி நான் ஆட் பண்ணனால கரம் மசாலா ஆட் பண்ணலை. நீங்கள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பும் அப்பப்போ செக் பண்ணி போட்டுக்கோங்க. இந்த டைமில் நம்ம மக்கானாவை ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக ஒரு கொதி வரும் இல்லையா, அந்த டைம் வந்த பின்னாடி மக்கானாவை ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணி இதையும் கொஞ்சம் நேரம் குக் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட கறி ரெடி ஆயிடுச்சு, மக்கானா கறி. ஃபைனலாக மல்லி இலையை சேர்த்து ஆஃப் பண்ணிட்டோன்னா நம்மளோட சுவையான மக்கானா கறி ரெடி ஆயிடுச்சு. சப்பாத்தி ரொட்டி நானுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். மறக்காமல் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிடுங்க. ரொம்ப அருமையான ஒரு ரெசிபி.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.